வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவசுவ தத் சவித்துர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரஜோதயாத். விஞ்ஞானிகளை வியக்கும் வீரிய மந்திரம் காயத்ரி மந்திரம். மந்திரங்களின் கிரீடம் போன்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நதிகளில் நான் கங்கையாகவும், மலைகளில் நான் விந்திய மலையாகவும், மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் இருக்கிறேன் என்கிறார். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகையில், பெரிய பெரிய கடும் தவ முயற்சிகளில் மனிதர்கள் ஈடுபடுவதை காட்டிலும் காயத்ரி மந்திரத்தினை ஜெபிப்பது மிகப்பெரிய சக்தியை உண்டாக்கும் என்கிறார். காயத்ரியை ஜெபிப்பவர் நோய்க்கு ஆளாக மாட்டார்கள். இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் நோக்கம் உயர் அறிவு சக்தியினை பெற்று அறியாமையை நீக்க வேண்டும் என்பதே. காயத்ரி மந்திரம் ஜெபிக்கும் பொழுது எழும் அதிர்வுகள் உடலில் 24 சுரப்புகளை ஊக்குவிக்கிறது. வெற்றி, வீரம், பராமரிப்பு, நன்மை, ஒற்றுமை, அன்பு, பணம், அறிவு, பாதுகாப்பு, ஞானம், அழுத்தம், பக்தி, நினைவாற்றல், மூச்சு, சுய ஒழுக்கம், விழிப்புணர்வு உருவாக்குதல், இனிமை, நல்லது, தைரியம், ஞானம், சேவை, இவை அனைத்தும் அடங்கியுள்ளன காயத்ரி மந்திரத்தில். காயத்ரி மந்திரம் வான மந்திரம். நம் புத்தியை இயங்கச் செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தின் சுருக்கமான பொருள். இம்மந்திரம் ரிஷி விஸ்வாமித்திரரால் சூரிய பகவானை வழிபடுவதற்காக அமைந்த மந்திரமாகும். வேதங்களின் தாய்தான் காயத்ரி. இந்த தேவியை சாவித்ரி, சரஸ்வதி என்றும் கூறுவார்கள். ஹிருதயம் சுத்தமாகும். மாணவர்கள் திறமையாக படிப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், நற்செயல்களில் ஈடுபடுவார்கள். மூளையை பிரகாசிக்கச் செய்யும், உள் உணர்வினை தெளிவாக்கும் இந்த காயத்ரி மந்திரம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.